முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டும் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை என உயர்நீதிமன்றத்தில் அதிமுக முறையீடு செய்துள்ளது. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை என அதிமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டும் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை என உயர்நீதிமன்றத்தில் அதிமுக முறையீடு செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பகிரலாம். தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட 2538 பணியிடங்கள் நியமனங்களுக்கு ஏறத்தாழ 634 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளதால் இது குறித்து வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக MP இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி SM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு அமலாக்கத்துறை அனுப்பிய தகவல்கள்ல ஆதாரங்கள் உள்ளதாக கூறியும் அதன் அடிப்படையில உடனடியாக வழக்கு பதிவு செய்யும்படியும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இன்று தலைமை நீதிபதி அமர்வு முன்பு ஆஜரான IS இன்பதுரை, வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் ஆஜராகி நகராட்சி நிர்வாகத்துறையில பணி நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டோம், லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி முறையிட்டாங்க. இதனை கேட்ட நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 2-3 நாட்கள் தானே ஆகிறது, நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்லி கேள்வி எழுப்பிய நிலையில இந்த தொடர்பாக ஏதேனும் மனு தாக்கல் செய்யப்பட்டால் வழக்கமான முறையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தெரிவித்தாங்க. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக மனுதாரரான IS இன்பதுரை தரப்புல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறதுங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.